பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஏன்னா நிறைய பேர் சர்ப்பத்தின் ஆவி, அந்த ஆவி, இப்படி இப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஏன்னா அநேகர் செத்த ஆவிகள் அவங்களும் அதை பத்தி கேள்விப்படும் போது, ஒரு அபிஷேகம் பெற்றவங்களோ இல்ல ஒரு ஆவிக்குரியவங்களோ இல்ல ஒரு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்குள்ளயோ எப்படி பிசாசால தொட முடியுது, இயேசுடைய பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்து நாமம் இருக்கும்போது அதெல்லாம் மீறி எப்படி அவங்களுக்குள்ள அப்படி எல்லாம் தொட முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ரெண்டு காரியம் தான். ஒன்று பிசாசு நம்ம பக்கத்திலே நின்று கிரியை செய்யறது, ரெண்டாவது நமக்குள்ள புகுந்து கிரியை செய்யறது. ஃபுல் பாடி கண்ட்ரோல் அவன் எடுத்து அது செயல்படுத்துது. ஆவி ஆத்மா சரத்தை செயல்படுத்துறது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு, நம்ம நல்லா படிக்கலாம். யோவான் 13:26-27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகி யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். 28 பாத்தீங்கன்னா, அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாவது தரித்திரக்கு ஏதாவது கொடுக்கும்படியாவது இயேசு அவனை சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இதுலயுமே பாத்தீங்கன்னா பிசாசு உடனே எல்லாம் வரல. என்ன டெசிஷன் எடுப்பான்றக பக்கத்திலே நின்னு வெயிட் பண்ணி அவன்கிட்ட பக்கத்துல நின்னு அவன்கிட்ட ஒரு பொருளாசை, அந்த ஆசையை காமிச்சு 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 ஆண்டவருக்கும் அவனுக்கு உள்ள பிரிவை தள்ளி வச்சுக்கிட்டே வரான். ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே வரான், சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு வரான். அந்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல கூட அவன் மனசு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ கூட அவன் புகழவே இல்லை. யாரு? பிசாசு உள்ள புறவே இல்லை. அப்பவும் கூட பக்கத்துல தான் நிக்கிறான். ஆண்டவர் அந்த கடைசி இதை நீ போ, நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புனதை அவன் வாங்கின பிறகுதான் சரி இவன் முடிவு பண்ணிட்டான், இனிமே பின் வாங்க மாட்டான் அப்படின்னு பிசாசு அறிஞ்சு உள்ளே புகுந்தான். இந்த மாதிரிதான் இது ஃபுல் கண்ட்ரோல். இனி யூதாஸ டெலிவரன்ஸ் யூதாஸ்க்கு கொடுக்கணும்னா இது பெரிய ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸ். அது அவன் வரணும், இயேசுட்ட வரணும், அந்த பிசாசோடய வரணும், லேகியோன் மாதிரி வரணும், திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கெஞ்சணும், நிறைய இது இருக்கு. அது ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு வைங்களேன். இப்ப ஏன் உங்களுக்கு ஞானஸ்நானம் பெற்றவங்க, அறிந்தவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு கூட ஏன் இந்த மாதிரி பிசாசு உள்ள போகுதுன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை உடனே அனுப்பப்படுறதில்ல. உடனே ஆண்டவரும் ஒரு பக்கம் சத்தம் கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் பிசாசு. நீங்க எந்த பிசாசுன்னு சத்தத்தை செவி கொடுத்து ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு வீக்னஸ், நீங்க இன்னைக்கு பொருளாதார நம்ம பொருளாசையை சொல்லுது, பணம் அவனுக்கு வீக்னஸா இருந்துச்சு, இச்சை, ஒரு சில ஒரு இச்சை இருக்கலாம், போனு, பெருமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ், உங்களுக்கு மன்னிக்க முடியாதது, பிடிவாதம், வைராக்கியம், அந்த மாதிரி காரியங்கள் கூட, அது பொறாமை, இதெல்லாம் பிசாசு உள்ள பூகிறதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். இவன் முதலே சொல்லுவார் ஆண்டவர், இது உனக்கு தப்புப்பா, இந்த பணம் வேண்டாம், விட்டுரு 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 விட்டுரு, நீ இதுக்கு செய்யாதன்னு சொல்லும் போது அவன் திரும்ப 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 அந்த தவறை செய்யும் போது பிசாசு ஒரு ஸ்ட்ராங்கா இனிமேல் இந்த தவறை செய்யாம அவன் இருக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு அவன் வரும்போது, அவனே முடிவு பண்ண பிறகு டக்குன்னு பிசாசு உள்ள வரான். சரி இனிமே நம்ம கண்ட்ரோலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரான். அப்ப அதனாலதான் பிசாசு உள்ள பூரதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை வழிவகுக்கிறான் ஒரு மனுஷனுக்கு. முன்னாடி நான் சின்ன பிள்ளைலாம் அந்த நிறைய பேர் அந்த ஃபுல்லா மனநல பாதிக்கப்பட்டு ரொம்ப இதா இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்பட்டிருக்கேன். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஆண்டவர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவங்க இதுல இன்னொரு ஒரு ஸ்டோரி கேள்விப்படும் போதுதான், அதாவது அதுல எல்லாரும் ஏதோ ஒரு இதனால பாதிக்கப்படுறவங்க கிடையாது. அதுல பாதி பேர் எப்படின்னா, இவங்க யாரோ வாழ்க்கை கெடுக்கும்படியா போறாங்க. ஒரு சில இடத்துக்கு போய் செய்யும் போது அங்கேயும் சொல்றாங்க, இப்ப இது இவனுக்கு போய் பழிக்கலைன்னா நீ கண்டிப்பா மெண்டல் ஆயிருவ அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது அவங்க வைக்க மந்திரம் போனதே செய்றவங்களே மந்திர சொல்றாங்க. போறவங்களே சொல்றாங்க, நீ தயவு செஞ்சு இந்த ஸ்டெப் எடுக்காத, நீ வந்து அவன் மெண்டல் ஆகாட்டினா அது வந்து உன்னை திருப்பி அடிச்சு நீ மெண்டல் ஆயிருவ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அதையும் மீறி அதெல்லாம் செய்யும், அதெல்லாம் நான் பழிச்சிரும் பழிச்சிரும். ஒண்ணும் செய்ய நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணதுனால அங்க போய் அடிக்காம கடைசியில இது இவங்களே அடிச்சு இவங்க மெண்டல் ஆகுறாங்க. இப்படி பாதி பேர் அதுல வந்து இருக்காங்க. நம்ம எல்லாரையும் பார்த்து பாவப்படும்ல, ஆனா வந்து அதுல பாவப்படுறதுல பாதி பேர். அதனாலதான் யூதால கூட இந்த வசனம் இருக்கு, சிலருக்கு இரக்கம் பாராட்டி. ஆமா 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 நமக்கு அந்த ஆவிக்குரிய நாலேஜ் இருந்தாதான் கண்டே பிடிக்க முடியும். அதனால அப்படிதான் வந்து பாதி பேர். அப்ப பிசாசு வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள, இவங்க ஒரு ஆவியா பிசாசு அனுப்பணும்னு நினைச்சது கடைசியில பார்த்தா இது அவங்க போக முடியாதனால இவங்களுக்குள்ளேயே ஃபுல்லா வந்து அந்த மெண்டல் ஆவிகள், அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்களோ அந்த ஆவி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. நம்ம கதவு தரங்கால பிசாசு உள்ள வராதுங்க. அதுல எந்த நம்ம வீக்னஸ் அத பார்த்து தாங்க ஆண்டவருடைய பிள்ளைக்கு உள்ள வரும். ஆண்டவருடைய பிள்ளைய கரெக்டா ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரோ, வேத வாசிக்கோ, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யவோ, அந்த செய்யக்கூடிய கடமைகள்லாம் நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துற காரியத்தெல்லாம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா உள்ள வரணும். நம்ம அடுத்த பகுதிக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம ஏதாவது தொடர்ந்து செஞ்சால் அப்பவும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுப்பார். இது வந்து உள்ள நாங்க சொல்றது உள்ள பாடிக்குள்ள கண்ட்ரோல் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா யூதாஸ் வந்து ஆண்டவர் பக்கத்திலே இருந்தவர், இயேசு கிறிஸ்து வந்து இருந்து பார்த்தவர், எல்லா சத்தியம் அவரே டெலிவரன்ஸ் ஊழியம் பண்ணிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் வந்து நல்லா நீங்க வசனம் 2 சிஷ்யர்களை அனுப்பி வியாதியஸ்ல குணமாக நோய்களை தருத அவரே ஊழியம் பண்ணவர் தான் சொல்ல போனா. அந்த விதம் இருக்கு. நம்ம ஊழியம் பண்றவங்களுக்குள்ளயும் பிசாசு அட்டாக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க சரியான ஆயத்தம் இல்லாம போய் வைக்கும் போது ஓவர் கான்பிடன்ஸ். ஆண்டவர் வந்து உங்களை இந்த ஊழியத்துக்குன்னு அனுப்பியிருக்கவே மாட்டாரு, ஆனா இவங்களா போய் வந்து சும்மா போய் ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் பிசாசு வந்து அப்படியும் உள்ள வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, சம்பவங்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து இந்த மாதிரிதான் உள்ள வந்து இது பண்றது. இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்துட்டா அதுக்கு அடுத்து வெளியே அனுப்புறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஒரு சில நேரம் ஆண்டவரே சொன்னாம ஒரு ஆவி வரும்போது திருப்பி 7 பேரை கூட்டிட்டு கூட வரும். ஒரு சர்ப்பம் வந்தா 7 சர்ப்பத்தை கூட்டு வரும். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஆவியின் போராட்டம் இருக்குன்றதுனால நமக்குள்ளேயே உள்ள வந்துருச்சோன்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அது கிடையாது. இது வந்து செகண்ட் கேட்டகரி. அதாவது ஒரு 60% பேருக்கு வந்து 2வது கேட்டகரி தான். வீட்டுல போராட்டம் இருக்கு, எனக்கு சொப்பனத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அப்ப எனக்குள்ளேயே அந்த ஆவி இருக்கும், அந்த எண்ணங்கள் இருக்கு, சில நேரம் சிந்தனைகள் இப்படி இருக்குது, அப்புறம் எனக்குள்ள ஆவி இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி சில ஆவிகள் அது உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா வெளியே இருந்து உங்களுக்கு சிந்தனைய ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உங்க சிந்தனையை மாற்ற முடியும், உங்க இருதயத்தை மாற்ற முடியும், கட்டுகள் வைக்க முடியும், எல்லாமே செய்யும். ஏன்னா பிசாசு ஆவியாய் இருக்குது. ஆண்டவர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதே மாதிரி பிசாசும் ஆவியா இருக்காங்க. நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 1:7 இருக்கு, தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லுகிறது. தம்முடைய தூதர்களை காற்றுகளாக யாராலதான் நீங்க பிசாசு கட்டு வைக்கிற கட்டு எங்களுக்கு நாங்க கட்டு எடுக்கும்போது தெரியும். நிறைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில கட்டு வைக்கிற இடம் சிந்தனையில, இருதயத்துல, சரீரத்துல வைக்கிறதான கட்டு எல்லாம் ஏறதான் வைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க பக்கவாதத்தினால பாதிக்கப்படுது. அந்த பக்கவாதத்தை நான் கொண்டு வந்ததே நான் தான் அந்த சரீரத்துல கட்டு வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஆவியை நாங்க கேட்கும் போது அந்த ஆவி வந்து நான் ஏர்ல கட்டு வச்சிருக்கேன், உடம்புல பாதி பகுதி மட்டும் அந்த பக்கவாதத்தை பாதி பகுதி மட்டும் ஏர்ல வச்சிருக்கேன். அப்ப அந்த ஏரை மட்டும் எடுத்து புது பலனே அந்த சரீரத்துல ஏற்கனவே வாங்கின அந்த பலத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கணும். நாங்க அது ஏர்ல நிறைய கட்டு வைக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வரும், அப்ப ஏன் வந்து ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கிறப்ப எல்லாருக்கும் வந்து அவங்களே அந்த ஸ்பிரிட் வந்து அவங்க மூலியமா பேசுனா அந்த நேரத்தை டெலிவரன்ஸ் பண்றப்ப இப்ப நாங்களே என்ன பண்ணுவோம்னா அந்த வேற வழியில அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் உள்ள அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அனுப்புவாரு. ஏன்னா அந்த அனுப்புற நேரத்துக்காக நம்ம வேணும். அதாவது அது வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு சரீரம் வந்து ஒரு ஆவி வந்து பாதாளத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு சரீரம் தேவை. ஆனா அது நிறைய நேரம் என்ன தெரியுமா சொல்லும், நான் வந்து கிணத்துக்கிட்ட இருந்தேன், அவங்க வீட்டுல இருந்தேன்னு சொல்லுவோம். அவங்க பாடியில கூட அவ்வளவு நாள் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அந்த போற நேரத்துக்கு நம்ம பிடிச்சு அந்த இடத்துல அப்படி அனுப்புறதுக்காக நம்ம அந்த டைம்ல அது சரீரத்துக்குள்ள வரும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அந்த ஆவியை அப்படி எடுத்து
கொடுத்து ஆண்டவர் பாதாளத்துக்கு கொண்டு போனார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மரணத்துக்கு பாவத்தை மரணத்துக்கு ஊற்றி அப்படின்னு சொல்றாரு. உலகத்தினுடைய எல்லாத்தையும் மரணத்துக்கு கொண்டு வந்து சரீரத்துக்கு கொண்டு வந்து பாதாளத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ நம்ம வந்து ஒரு ஆவியை வந்து கீழ்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு சரீரம் தேவை இருக்கு. அது ஊழியக்காரன் சரீரமா இருக்கலாம், அல்ல உங்க சரீரமா இருக்கலாம், ஏதோ ஒரு சரீரம் தேவை இருக்கு. அப்பனாதான் அந்த ஆவியை கீழ்படுத்த முடியும். ஆனா அதுக்காக அவங்க வந்து எப்பயுமே அந்த உடம்புக்குள்ளேயே அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அவங்க அனுப்புற நேரம் அப்படி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல ஸ்பாட்ல வர வச்சு கீழே பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு உண்டு. ஆனா எந்த நேரத்திலயும் அந்த அந்த ஆவியை வந்து உங்க பக்கத்துல நின்று உங்களை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை செய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கொடுக்க முடியும். ஏன்னா யோபு பாருங்க, ஆண்டவர் வந்து இருந்தாலும் பிசாசும் வந்து நிக்குது. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற சமூகத்துல பிசாசும் கண்டிப்பா நிக்கும். இப்ப இன்னொரு ஒரு சந்தேகத்துக்கான ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சரீரத்துல கட்டுகள் வைக்க முடியுமா, சரீரத்தை தொட முடியுமான்னு அநேகர் கேக்குறீங்க. நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். நம்ம வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஊழியரை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12 இருக்கு, 7, 8, 9 இருக்கு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இதே கேஸ் தான் வந்து யோபுக்கும் நடந்தது. இங்கேயும் ஆண்டர் பெர்மிஷனோட தான் அந்த கட்டு, பவுலுக்கு வந்து அந்த கட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா 3 முறை ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியுது கட்டு இருக்குது. யோபுக்கு பெர்மிஷன் கேட்டே கட்டு வச்சுட்டான். ஆனா இவருக்கு பரிசுத்த பவுலுக்கு எப்ப கட்டு வச்சதுன்னு தெரியல. ஆனா கட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். 3 முறை கேட்கிறாரு. ஆண்டவர் கிருபை உனக்கு போதும்பா. அது ஒரு சில காரணத்தினால இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அப்படி கூட இருக்கலாம். அந்த கட்டு இருந்து ஆண்டவர் எடுக்காம அந்த வேதனை மட்டும் நீக்கி 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 அந்த அந்த மட்டுப்படுத்தி அந்த காலத்தை ஓட்டிடலாம். அது ஒரு சிலவங்களுக்கு அதே சமயம் கட்டுகளை உடைக்கிறதுக்கும் அவரால் முடியும். இந்த இடத்துல பவுலுக்கு வந்து அவரே அந்த ரீசன் சொல்றாரு. நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு, பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து பவுல் இவ்வளவு பேரை ஆதாயப்படுத்திட்டு, அவரே அந்த வசந்தெல்லாம் சொல்லுவார், உலகம் முழுவதும் நான் ஆதாயப்படுத்திட்டு நான் வந்து என்னையை நஷ்டப்படுத்திட்டா என்ன, இவ்வளவு பெரிய பவுல் இவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணிட்டு அவர் ஒரு பெருமையினால அவர் நரது போயிடக்கூடாது. அதனால ஆண்டவர் வந்து அந்த முள் கொடுக்கிறார். குட்டும் சாத்தானுடைய தூதன், அந்த முள்ளு மாதிரி அந்த கட்டு இருக்கு. ஏதோ ஒரு வேதனை வந்து சரீரத்துல. இப்ப யோபுல பாத்தீங்கன்னா யோபு 2:6 பாருங்க, அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். யோபுவே சாத்தானுடைய கையிலே குடுக்கிறார் ஆண்டவர். உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு, உயிர் மட்டும் அதுக்கு பெர்மிஷன் உனக்கு கிடையாதுன்றாரு ஆண்டவர். அப்படி நிறைய நடக்கும் நம்ம விசுவாசிகளுக்கு சரி, ஊழியர்களுக்கு சரி. இங்க பாரு, நீ வந்து 50% நீ வந்து கட்டு வச்சுக்கலாம், ஏன்னா என் பிள்ளை தான் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்றேன் நான் உனக்கு அப்படின்னு. ஏன்னா இது யோபுக்கு அதுக்கடுத்து ஆண்டவர் சிறையில இருந்து வெளிப்பண்ணிடுவாரு. ஆனா உனக்கு நானே பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் என்னை தூஷிக்க மாட்டான், அவன் என் ஊழியத்தை விட்டு போக மாட்டான், அவன் என் பிள்ளைன்றதை நிரூபிப்பான். அது ஒரு டெஸ்டிங் பீரியட். அதனால அதுக்கு ஆண்டவர் வந்து தாராளமா ஒப்பு கொடுப்பாரு. 2வது கூட கட்டு கூட 50% ஏக்கா கொடுக்கறான்னா நீதி சரி கட்டு கூட இருக்கலாம். ஏன்னா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம இந்த பூமியிலேயே சில நீதிகளை நம்ம தெரியாம அறியாம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களுக்கு சரிபடுத்தபடியாக சில நேரம் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். நம்ம அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே மன்னிங்க, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அந்த கட்டை ரிலீஸ் பண்ணுவார். ஒரு சில நேரம் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் யுத்தம் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நாங்க 2 பேரும் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்ப வந்து ஒரு ஸ்பிரிட் வருது, இப்ப என் காதுல ஒண்ணு சொல்லுதுன்னு வைங்க. நான் வந்து அந்த நேரத்துல என்னுடைய ஆவியின் பகுத்தறிதலை வச்சு நான் வந்து கணிக்கணும், இது வந்து ஆவியானவர் பேசுறாரா இல்ல பிசாசு சத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா. ஏன்னா பேதுரு, நீங்க நல்லா அந்த இதுல நீ அந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கனாலே தெரியும். அப்பதான் ஏசப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு, நீ பிதாட்டே நீ கேட்டு வந்து நீ சொல்லிட்டப்பா அப்படின்னு. அடுத்த செகண்ட் பேதுரு வந்து தனியா கூப்பிட்டு போய், இல்ல நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்பா இப்ப சாத்தானேன்றுவாரு ஆண்டவர். அப்ப பேதுருக்கு உள்ள இல்ல,
புரிஞ்சா? உள்ளு கிடையாது, பக்கத்துல இருந்து பிசாசு வந்து காதுல போட்ட வார்த்தை. ம். பேதுரும் அத வந்து இது ஓகே நம்ம தான் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லதுக்கு தானே நம்ம சொல்றோம்னு ம். சொன்ன வார்த்தை தான். ஆனா ஆண்டவர் கணிக்கிறாரு அந்த இடத்துல. இல்ல, இது இதுக்கு பிசாசு. முன்னாடி ம். இதுக்கு முன்னாடி நீ பிதாவுடைய சத்தத்தை கேட்டு சொன்ன, ஆனா இப்ப நீ சொல்றது சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு சொல்றேன்னு அப்பாலே இப்போ சாத்தானுவாரு. அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். இயேசுக்கு யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வேணும். என் காதுல இப்ப ஒண்ணு சொல்றான்னு வைங்களேன், உடனே நான் வந்து இவளை பற்றி நான் ஏதாவது பேசிட்டேன்னா அது பிசாசு சத்தமா இது ஆண்டவர் ஆவியான ஒரு சத்தமான்னு சத்தமா. அதை நம்ம பகுத்தறியத்தக்க நமக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும். அப்படி இருந்தா, ஏன்னா இல்லைன்னா பிசாசு நம்ம பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா வேற ஒரு நபரை கூட அனுப்பி ஏஜென்ட் கூட நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது முழுக்க அவங்களும் கூட பிசாசு ஆட்களா கூட இல்லாம கூட இருக்கலாம். அவங்கள்ட்டையும் இதே மாதிரி காதுல போட்டு விட்டு இப்ப பேசுப்பா அப்படின்னு பேச வச்சிருக்கலாம். எப்படி வேணாலும் விடுவான். ஏன்னா பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கா, சமயம் இருக்கா, இவன் அதாவது சந்தோஷமா சமாதானமா சுகமா இருக்கக்கூடாது. அப்ப அதை குலைச்சு விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அதனாலதான் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த பிசாசினுடைய தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதன்படி செயல்பட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. ஏன் குடும்பத்துல சண்டை சச்சரவு துக்கங்கள் கண்ணீர்கள் வருதுன்னா சரியான விதத்துல அந்த பகுத்தறியாததுனாலதான் இவ்வளவு காரணம் வருது. இப்ப வந்து உங்களுக்கே தெரியுது, உங்களுடைய கணவரோ உங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க பிசாசுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஸ்பாட்ல அவங்க கத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுதுன்னா, மித்த இருக்க ஆவிக்குரியவங்க அமைதியா இருங்க. அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. நிறைய பேர் மாமியார் சொல்றதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க ரட்சிக்கப்படாத ஆட்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்து கொண்ட நீங்கள் அமைதியா இருக்கும். அமைதியா இருந்தா அந்த நேரத்தை மனசுல ஜெபம் பண்ணுங்க. இப்ப என் குடும்பத்துல எனக்கும் என் மாமியாருக்கு விரோதமா எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இப்போதே வாய்க்காமல் போவதாக. எங்க 2 பேத்துக்கு இடையில எந்த ஸ்பிரிட் சண்டை உருவாக்கிட்டு இருந்தாலும் இப்போதே இயேசுவின் நாமத்தினால தரையில விழுவதாக. எங்களுக்கு விரோதமா, அதாவது நம்ம குடும்பத்தை பார்த்து பொறாம்பட்டு யாராவது பெருமூச்சு விட்டு இருந்தாங்களோ, இவன் நல்லா இருக்க கூடாது, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஏதாவது வன்கண்கள் பொறாமைகள் ரோட்ல போகும்போது வரும்போது ஏதாவது அந்நிய கண்கள் பார்த்து இது பண்ணியிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது ஒன்று இல்லாம போதா. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படியே ஆண்டவர் அந்த சூழ்நிலையை வந்து அமைதி ஆக்குவார். நாங்கெல்லாம் இதை நிறைய முறை நாங்க பார்த்திருக்கோம். ஏன்னா நாங்க ஊழியத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு முறை நாங்க பார்க்கும்போது டெலிவரன்ஸ் போகும்போதே ஒரு ஆவி நாளைக்கு வருது அப்படின்னாலும் இன்னைக்கே எங்க குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆனா அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓஹோ, ஒரு ஆவி நம்மகிட்ட போராடுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு, இல்லைன்னா நாங்களும் எங்க வீட்லயும் தான் தினம் சண்டை வந்துட்டே தான் இருக்கணும். அதனால நீங்க அதை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் இதா இருக்கும். முக்கியமா வந்து உங்கள் சரீர பாதுகாப்புக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமங்க. அது வந்து அதுக்கு டெலிவரன்ஸுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க ஃபாஸ்டிங் இருக்கோங்க, ஈஸ்டர் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றோம். அந்த மாதிரி ஏன்னா எங்களுடைய பாதுகாப்பு இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது எங்களுடைய பாதுகாப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சரீரத்துக்குள்ள மட்டும் உங்களுக்குள்ள வராம, அதுக்காக கனவுல வர எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சு பயந்துராதீங்க. அது வந்து சரீரத்துல இருக்கும்போது அது அவங்களுக்கே வந்து தெரியும். அந்த உள்ளுக்குள்ள அது சர்ப்ப ஊறது செய்யறது, அந்த செய்கைகள் வந்து தெரியும். அது கண்டிப்பா தெரியும். ஜெபம் பண்ணும்போதே தெரியும். நீங்க பிரசன்ஸ் ஆண்டோடைய ஆராதனையில வரும்போதே அந்த அலக்களிப்பு தெரியும். அது வந்து சரீரத்துக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க அப்படி ஒருவேளை அப்படி இருந்தாலும் நீங்க ஹோப் வந்து இழந்துராதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். என்னென்ன உடன்படிக்கை, நாங்க அந்நிய உடன்படிக்கைன்னு நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த உடன்படிக்கை முறிக்கிற காரியத்துல ரொம்ப அதுலயே ஒரு 80% விடுதலை கிடைச்சிடும். சத்தியத்தினால நீங்க சத்தியத்தை கேட்க அதுல விடுதலை ஆகும். நீங்க அந்நிய உடன்படிக்கை ஒடிக்கும் போது விடுதலை. இப்ப யூதாஸ் மாதிரி, ஆண்டவரே இந்த குணமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அன்னைக்கு மட்டும் யூதாஸ், ஆண்டவரே என்ன இப்படி சொல்றீங்க, நானா உங்களை காட்டி கொடுக்க போறேன், ஐயோ எனக்கு அப்படி ஒரு இது வேண்டான்னு மனம் திரும்பி இருந்தாருன்னா அந்த நேரத்துல, ஏன்னா அவருக்கும் இயேசுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா யூதாஸ்க்கு தெரியும் நல்லாவே அவர் ஏன் சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல மனம் திரும்பி இருந்தா இன்னொரு ஆள் கூட காட்டி கொடுத்திருக்கான். ஆனா மனுஷன் காட்டி கொடுக்க போவது உண்மைதான். ஆனா யாரால் காட்டி கொடுக்கப்படுறாரோ அவனுக்கு அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அந்த வாங்குவானா அப்படி பிசாசும் வெயிட் பண்ண காரணம் அதானே. இல்லன்னா அவன் பேசி
அங்க பரிசேர்ட்ட பேசுற அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட போய் அப்ப வரைக்கும் பக்கத்துலதான் பேசிட்டு இருக்கான். ஆமா பரிசேட்ட போய் காசு வாங்குற வரைக்கும் அவன் வந்து பக்கத்துல தான் இருக்கான். உம் கடைசி ஸ்டெப் சான்ஸ் இங்க வரைக்கும் வந்துட்டான் பிசாசு. துணிக்கு இவன் வாங்குவானா, ஆண்டவர் கடைசி சான்ஸ் குடுக்குறாரு. இது இப்ப என்ன டிசைட் பண்ண போறான் யூதாஸ், அததான் ஆண்டவரும் பாக்குறாரு, பிசாசும் பாக்குறாரு. கடைசியா பார்த்தா யூதாஸ் வந்து இப்படி இது பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் கூட யூதாஸ் வந்து டெலிவரன்ஸுக்கு ஆண்டவர்ட்ட வந்திருக்கலாம். பேதுரு வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி. அதுக்கப்புறம் கூட கேட்டிருக்கலாம். அவன் திரும்ப அது வேற ஒரு பக்கம் போய் போனனால இதே இது அந்த ஆசாரியர்கிட்ட போகாம ஏசுட்ட வந்திருந்தா கண்டிப்பா இருக்கும். அவன் மனஸ்தாபப்பட்டிருந்தா, அவன் மாறா மனஸ்தாபப்பட்ட இடம் வேற. அதனால அது வந்து அந்த ஸ்டெப் வந்து வேற வேற நம்ம போயிட்டே இருக்கும். அப்படியே உங்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது எதுனால எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஆனா மித்தவங்க நீங்க வந்து நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் சூழ்நிலை வரும். அதுக்கு நல்ல ஞானம் கேளுங்க. பிசாசு வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருப்பான். அது எப்பண்டா எவனை விழுங்கலான்னு பார்த்துட்டு, அது கணவர் மூலியமா, மாமனார் மூலியம், மாமியார் மூலியமாக, குடும்ப உறுப்பினர் மூலியமாக, சபை மூலியமாக, நண்பர்கள் பழையவங்க மூலியமாக, யார் மூலியமா வந்துட்டே இருப்பான். நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்து பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அந்த பாதுகாப்புக்காக நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக தான் ஜெபிக்கிறீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு. நாங்க ஒரு சிறு பையனுக்கு வந்து இது பண்றப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அவனுக்கு வந்து இந்த வால் மாதிரி வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்படியே ஷைனிங்கா ஒரு வால் மாதிரி இருக்கு. அதாவது இந்த சரீரத்தை எந்த பிசாசும் உள்ள தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த பையனுக்கு வந்து வச்சிருக்காரு. அப்ப நம்மளுக்கும் வைக்க தேவன் உண்மையிலவர் தானே. நம்முடைய பாதுகாப்பு நம்ம கேட்கணும். ஆண்டவர் இனியும் நீங்க பாதுகாப்பு, நீங்க அழுது மற்ற உங்க குடும்பத்துக்காக பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல. உங்க குடும்ப உறுப்பினருக்காக, உங்களுக்காக, பாதுகாப்புக்காக ஜெபிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு ஒரு காரியம் மட்டும் சொல்லிட்டு இது முடிக்கலாம். என்னன்னா, இந்த இடத்துல வந்து பவுல் பாத்தீங்கன்னா, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கத்தர்த்த வேண்டாராம். ஒரு சில பேர் என்ன நினைக்காங்கன்னா, சரி நான் கடைசி வரை நான் அந்த கட்டுகளோட இருந்துறேன், ஏன்னா அப்பதான் சமாளிச்சுக்கிறேன், கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கும் அப்படின்னு. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பண்றாரு. 3 முறை ஜெபிக்கிறாரு, விடுதலை ஆக்கும்படியாக முயற்சி பண்றாரு. நீங்க வந்து அநேகர் அப்படியே சரி நம்ம கிறிஸ்தவனை வந்துட்டு நம்ம இப்படி இதோடதான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த வேதனையோடு, இந்த துக்கத்தோடு, வலி வேதனையோடு, இந்த பிரச்சனையோடு தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா ஒரு அசம்ப்ஷன்ல இது பண்ணாதீங்க. ஆண்டவரா பார்த்து இப்படிதான் இருக்கும், நான் கிருபை தரேன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் முயற்சி பண்றாரு பாருங்களேன். திரும்ப 3 தரம் அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என்னாச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு என் கிருபை போதும். அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கல. அதுக்கப்புறம் ஜெபிக்கல. ஆண்டவர் இல்லமா இந்த பாடுகளோட தான் நீ போகணும்ட்டாருன்னா நீங்க விட்டுருங்க. அல்லனா கண்டிப்பா ஜெபம் பண்ணி நீங்க விடுதலை வாங்க. ஏன்னா யோபுக்குலாம் ஆண்டவர் சரீர் மாற்றாரு. எவ்வளவோ சரீரத்துல பிசாசு வச்சிருந்த அத்தனை கட்டையும் ஆண்டவர் வந்து எடுத்து திருப்பி இது பண்ணாரு. அதனால நம்மளா அசம்ப்ஷன் இது பண்ண முடியாது. ஓகே நம்ம இப்படியேதான் இருக்கணும், அப்படியேதான் இருக்கணும் இது பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர் லைஃபும் ஒவ்வொரு மாதிரி போகும். அது யாராலையும், அது ஆண்டவருக்கும் நமக்கு மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ணி கேட்டு. கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட அநேக காரியங்கள் பேசியிருப்பாரு அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு சத்தியம் தான். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது குறித்த குழப்பங்கள் அநேகருக்கு வந்து விலகும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.